மோடியும் அமித்ஷாவும் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக பயப்படுகிற ஒரு பெயர் ஒன்று இருக்கிறது. அது ஒரு பெண்மணியினுடைய பெயர். அந்த பெயர் என்ன தெரியுமா? சக்யா ஜாஃப்ரி. ஏன் சக்யா ஜாஃப்ரி இந்த பெயரை கேட்டாலே மோடியும் அமித்ஷாவும் பயப்படுகிறார்கள்? அதற்கு காரணம் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு சக்யா ஜாஃப்ரியை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கிறது? ஏன்னா சக்யா ஜாஃப்ரி என்று சொல்லக்கூடிய வீர பெண்மணி, மோடி அமித்ஷாவை அலறவிட்ட பெண்மணி இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசி ஆக வேண்டியது இருக்கிறது. வணக்கம். சக்யா ஜாஃப்ரி குஜராத்தில் 2002 ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை. முஸ்லீம் மக்கள் 3000த்திற்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் போராடிய இந்தியா போன்ற உலகின் மதச்சார்பற்ற மண்ணில் ஒரு மகத்தான பெண் போராளி சக்யா ஜாஃப்ரி. சக்யா ஜாஃப்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இக்சான் ஜாஃப்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸினுடைய மிக முக்கியமான தலைவரும் பலமுறை குஜராத்தில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவருடைய மனைவி. இந்த இக்சான் ஜாஃப்ரி என்று சொல்லக்கூடிய நபர் குஜராத் இனப்படுகொலை சங்க பரிவாரங்கள் திட்டமிட்டு நடத்திய போது சங்க பரிவாரங்களால் கொல்லப்பட்டவர். இந்த இக்சான் ஜாஃப்ரியை பற்றி நான் ஒரு செய்தியை சொல்லணும். ஏன்னா இந்திய அரசியல் வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். எமர்ஜென்சியை இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவில் அமல்படுத்தியதற்கு பிறகு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் பெருவாரியான இடங்களில் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட குஜராத்தில் 50% அதிகமான வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பதிவு செய்தவர்தான் இந்த இக்சான் ஜாஃப்ரி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர். இவர் அன்னைக்கு குஜராத் இனப்படுகொலை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் இவருடைய வீடு சுற்றி வளைக்கப்பட்டது. குல்பர்க் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இவர் இருந்த அந்த பிரதேசம் சங்க பரிவார கும்பலால் சுற்றி வளைக்கப்படுகிறது. கேஸ் சிலிண்டர்லாம் எடுத்து போட்டு வீடுகளெல்லாம் எரிக்கிறானுங்க, கொள்ளை அடிக்கிறானுங்க. சங்கிகள் அதை தானே செய்வானுங்க, நமக்கு தெரியும் தானே. இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல மக்கள், அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இக்சான் ஜாஃப்ரியினுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். ஏன் செல்கிறாங்கன்னா, அவர் வீட்டுக்கு போனால் நம்முடைய உயிர் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இக்சான் ஜாஃப்ரியுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆனால் இக்சான் ஜாஃப்ரி அங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த சங்கபரிவார கும்பல்கள் பயங்கரவாதிகள் வீட்டை சுற்றி வளைக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனடியாக அவர் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுறார். ஆனால் காவல்துறை ரெஸ்பான்ஸ் பண்ணல. மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் கால் பண்ணுறாரு, யாருமே எடுக்கலை. கடைசியாக நம்முடைய இன்றைக்கு பிரதமராக இருந்த நரேந்திர மோடி, அன்றைக்கு குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கிறார், அவருக்கு கால் பண்ணுறார். இந்த மாதிரி சங்க பரிவாரங்கள் வந்துட்டாங்க, உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குது, என்னோட சேர்ந்து பல பேர் இருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது உடனடியாக பண்ணி ஆகணும் அப்படின்னு நரேந்திர மோடிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். ஆனால் நரேந்திர மோடி என்ன பண்ணுவார்? கண்டுகொள்ள மாட்டார். அதே மாதிரி அவர் நடந்துக்கிட்டார். இப்போ என்ன அப்படின்னா, இதே இக்சான் ஜாஃப்ரியும் அவருடன் இருந்த, அதாவது அவருடைய பக்கத்தில் போனால் நம்ம பாதுகாப்பாக இருப்போம் என்று நம்பி சென்ற மக்களும் சங்க பரிவார கும்பலால் கொல்லப்படுகிறார்கள். இப்படி கொல்லப்பட்ட மக்களுக்காக, சங்க பரிவாரங்களால் எந்த விதமான ஈவிரக்கம் இல்லாமல் கொல்லப்பட்ட மனிதர்களுக்காக அந்த உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும், அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நீதி போராட்டத்தை RSS சங்க பரிவாரங்களுக்கு எதிராக பல 10 வருடங்களாக நடத்தியவர் தான் சக்யா ஜாஃப்ரி. இப்போ இவங்களுக்கு அன்றைக்கு துணையாக இருந்தவர் டீஸ்டா சடல்வாட், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான பெயர் RV ஸ்ரீகுமார். இன்றைக்கி அவங்கெல்லாம் என்ன சூழலில் இருக்கிறாங்க? RV ஸ்ரீகுமார் இதெல்லாம் எந்த அளவிற்கு சங்கபரிவார கும்பலால் அவர்களுடைய அதிகாரத்தால் மிகப்பெரிய இன்னலுக்குள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சக்யா ஜாஃப்ரி கடைசி வரையிலும் 2022 வரையிலும், அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி பிரதமரானதற்கு பிறகு குஜராத்தில் நடந்த இனப்படுகொலை தொடர்பான விஷயத்தில் எந்த விதமான களங்கமற்றவர், இவரை மாதிரி நல்லவர் கிடையாது அப்படின்னு மோடி விடுதலை செய்யப்படக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோம். ஆனால் மீண்டும் சக்யா ஜாஃப்ரி கோர்ட்டுக்கு போகிறாங்க, உச்சநீதிமன்றத்திற்கு போகிறாங்க. அங்கே 2022 தீர்ப்பு வருது. இல்லை மோடிக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, மோடி மாதிரி ஒரு நல்ல மனிதர் உலகத்திலே கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம், சக்யா ஜாஃப்ரி என்று சொல்லக்கூடிய நபர் நீதிமன்றத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பாருங்களேன்,
சக்கியா ஜாஃப்ரி என்று சொல்லக்கூடிய நபர் 3000த்திற்கும் அதிகமான முஸ்லீம் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார், தன்னுடைய கணவர் கொல்லப்பட்டார். இதனுடைய நீதிக்காக நீதிமன்றத்திற்கு சென்றதை உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு மிஸ்யூஸ் செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஒரு பாதிப்பு வந்தால் நம்ம கோர்ட்டுக்கு போனால் தான் நமக்கு ஏதாவது நீதி கிடைக்கணும் தான் நம்மளை மாதிரி சாதாரணமான ஆட்கள் நினைக்கிறது இல்லையா? சக்கியாவும் அப்படி நினைத்தார்கள். நீதிமன்றத்திற்கு சென்றால் தன்னுடைய மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தன்னுடைய கணவருக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் போனாங்க. ஆனால் நீதிமன்றம் மோடியை விடுதலை செய்தது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் கூடுதலாக சொன்னது என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தெரியும் குஜராத் இனப்படுகொலையின் போது நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம கூடுதலாக பேச வேண்டியதில்லை. பிபிசியினுடைய ஆவணப்படம் சமீபத்தில் வந்தது, அதை கூட பயந்து மோடி தடை செய்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அந்த நேரத்தில் நேர்மையாக செயல்பட்ட சஞ்சீவ் பட் என்று சொல்லக்கூடிய அதிகாரி இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? சிறையில் இருக்கிறார். அவருக்கு ஒரு வழக்கிலிருந்து பிணை கிடச்சிருச்சு, ஆனால் இன்னும் சில வழக்குகளை போட்டிருக்கிறாங்க, அதனால் உள்ளே இருக்கிறார். அவரும் இன்றைக்கு வீரத்தோடு போராடி கொண்டிருக்கார். அவருடைய மனைவி, மகள் எல்லோரும் வீரத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நாள் வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு, இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சக்கியா ஜாஃப்ரின்னு சொல்லக்கூடிய இந்த நபருடைய போராட்டம் அது சாதாரணமானது அல்ல. ஏன்னா மதச்சார்பற்ற இந்திய நாட்டினுடைய கடைசி நம்பிக்கை அவங்க, இல்லையா? ஏன்னா விரைவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும். ஒரே நாடு ஒரே தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அடுத்தது மாநிலங்கள் இல்லாமலாகும். மாநிலங்கள் இல்லாமலாகினால் இந்தியாவில் அரசாட்சி வரும். மோடி மன்னராவார். மன்னரானார். அதுக்கப்புறம் இந்தியாவில் எலெக்ஷன் இருக்காது. பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்துத்துவ ராஷ்டிரம் உருவாக்கப்படும். அதன் பிறகு இந்தியா உலகின் மிகப்பெரிய மதச்சார்பற்ற நாடாக இருந்தது அப்படின்னு மட்டும் நம்ம படிக்க வேண்டிய சூழலுக்கு வரலாம், இல்லையா? இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மோடி, அமித்ஷாவை இப்போ சக்கியா ஜாஃப்ரி ஒவ்வொரு முறையும் மனம் தளராமல் நீதிமன்றத்தை அணுகும்போது, அவர் மனித உரிமைகளுக்காக போராடும்போது நிச்சயமாக ஒரு நாள் கூட நிம்மதியாக மோடி, அமித்ஷாவால் தூங்கியிருக்க முடியாது, இல்லையா? ஏன்னா ஒரு தனி மனிதராக இவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் மாதிரியான, மோடி, அமித்ஷா மாதிரியான அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு எதிராக ஒரு பெண்மணி இவ்வளோ பெரிய நீதி போராட்டத்தை நடத்துகிறாங்கன்னா அது சாதாரண விஷயமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்குமே இது ஒரு படிப்பினை, இல்லையா? கடைசியில் அவங்களுக்கு நீதி கிடைக்காம போயிருந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நீதி கிடைக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக நீதி கிடைக்கும். நீதி என்றைக்குமே பொய்த்து போகாது. சில இடங்களில் தவறு இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நீதி கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சக்கியா ஜாஃப்ரி ஒரு நாள் வெற்றி பெறுவார், அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒன்று சொல்லி ஆகணும். மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களும் பெண்கள்னாலே அவங்க பயப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு நீங்கள் டெல்லியில் மோடி இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இந்தியாவினுடைய மல்யுத்த வீராங்கனைகள் பெரும் போராட்டம் நடத்தினார்கள். ஒரு வாட்டி அவங்கள சந்தித்து பேசுறதுக்கான துணிச்சல் மோடிக்கு இருந்திருக்கா? இல்லை, கிடையவே கிடையாது. அந்த துணிச்சல் மோடிக்கு கிடையாது. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னெல்லாம் முழங்குவார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்து ஆறுதல் கூறுவதற்கோ, பாதிக்கப்பட்ட பெண்களின் கண்களை பார்த்து பேசுவதற்கோ மோடிக்கு துணிச்சல் இருக்குமா என்றால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ மணிப்பூரில் போய் பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்து ஆறுதல் சொல்ல முடிந்ததா நம்முடைய பிரதமர் மோடிக்கு? கிடையாது, கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் ஏராளமான சக்கியா ஜாஃப்ரிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்கள் சங்க பரிவாரங்களுடைய மக்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு எதிராக அவர்களும் குரல் கொடுப்பார்கள், களத்திற்கு வருவார்கள். நம்ம எல்லாம் நினைக்கலாம் சக்கியா ஜாஃப்ரி இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கிறார், இதோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அல்ல. இந்தியாவில் ஏராளமான சக்கியா ஜாஃப்ரிகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். ஒரு நாள் வெற்றி பெறுவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.